சின்ன மருமகள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா போஸை பார்த்து கேட்குறாங்க, என்ன போஸு கொஞ்ச நாளாக வந்து காலையிலேயே வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, சீக்கிரமாக போகிற வர, ஆனால் வீட்டிலே தங்க மாட்டேறா அப்படின்ற மாதிரி போஸை பார்த்து ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே போஸை வந்து அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா போகிறோமா, அதெல்லாம் நீ கேட்காது எதுவுமே, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஒரு வருஷத்தில் உன் மகன் வந்து கோடீஸ்வரன் ஆக போகிறான் அப்படிங்கிற மாதிரி போஸ் வந்து ஈஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் கோடீஸ்வரனா அப்படின்னு ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு ஏம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உன் போக்கே சரியில்லடா, ஒழுங்காக உன் பெரியப்பா பேச்சு கேட்டு இங்கேயே ஒழுங்காக இருந்துரு, 6 மாதத்தில் வந்து அன்றைக்கி கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதுக்கு நீ தேவையில்லாமல் தனியாக பெரியவனா ஆக போகிறோம் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி போஸ்கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து மகாலிங்கம் அந்த ஏட்டை வந்து பார்க்க போகிறாரு. அது ஏட்டு பார்க்கும்போது அந்த ஏட்டு வந்து போஸ்கிட்ட வந்து 4 மூட்டை வந்து போதைச்செடி வந்து கொடுத்து வீட்டில் வைக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி பத்திரமா வச்சுக்க மாப்பிள்ள மகாலிங்கம் வந்து சொல்கிறாரு. உடனே போஸ் வந்து மாமா நம்ம வீட்டை பற்றி ஒன்றும் தெரியல, அதனால் யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி போஸ் சொல்கிறாரு. உடனே மகாலிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போதைச்செடி வச்சுருக்க ஆட்கள்கிட்ட கூப்பிட்டு போய் போதைச்செடி வாங்கி காரில் வந்து அனுப்பி விடுறாரு. போஸ் வந்து காரில் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் வந்துட்டு தோட்ட வேலைக்கார வீட்டில் வந்து அந்த செடி வந்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தோட்ட வேலைக்காரர் என்ன சொல்கிறாரு, ஆனால் இங்கே வந்துட்டு யார் என்ன கேட்டாலும் கொடுக்காத, யார் என்ன கேட்டாலும் வந்து இங்கே எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்லிக்கோ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து அந்த வேலைக்கார்ட்ட சொல்லிட்டு அந்த வீட்டை வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வி வந்து பார்த்துட்டு இருக்காங்க போஸை. இவன் நடக்கிறது இவன் பார்க்குற பார்வை எதுவுமே சரியில்லையே அப்படிங்கும்போது தமிழ்ச்செல்வி வந்து பார்க்குறாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் தப்பாக தெரியுது அப்படிங்கும்போது தமிழ்ச்செல்வி சரி வச்சுட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சன்னாசி வந்து கூப்பிட்றாரு போஸை இங்கே வா போஸ் அப்படி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி பார்த்தோம்னா கட்சி விஷயமா கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடு, வேலை இருக்குது, அது என்னென்னு பார்த்து கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டு போஸ் அப்படி சொல்கிறாங்க. உடனே போஸு வந்து ஒன்றுமே புரியல. அந்த டைமில் வந்து மகாலயம் கால் பண்ணி இந்த மாதிரி போஸ் இந்த மாதிரி பார்ட்டி வந்து ஒன்று வந்துருக்கு ஆந்திராவிலேருந்து, இந்த மாதிரி வந்து போதைச்செடி வேணும் அப்படிங்கிற மாதிரி 2 மூட்டை வேணும் அப்படிங்கிற மாதிரி, நீ உடனே அது பத்திரமா எடுத்துட்டு வாமாப்பில்ல அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து சொல்லி அனுப்புகிறாரு. உடனே இங்கே போஸுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ என்ன தான் பண்ணுறது, மகாலிங்கம் அம்மாவார் வந்து அந்த மூட்டையை வந்து எடுத்துன்னு சொல்கிறாரு. நம்ம அப்பா வர வந்து கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போக சொல்கிறாரு. என்ன பண்ணுறது சொல்லிட்டு போஸ் குழப்பத்தில் இருக்காரு. நம்ம வந்து பணம் தான் முக்கியம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த மூட்டை எடுத்து போய் கொடுத்துருவோம் சொல்லிட்டு சன்னாசிக்கிட்ட வந்து இப்போ சொல்கிறாரு. அப்பா வேறு யாரும் அனுப்புவோம் கட்சி ஆஃபீஸ்க்கு, நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறேன், எனக்கு வயிற்று வலிக்குது அப்படிங்கிற மாதிரி போஸ் சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து என்னாச்சு உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து என்னாச்சு போஸ் நல்லா தானே அந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா லைட்டாக வயிற்று வலிமா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோமா அப்படிங்கிற சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு என்னாச்சு போஸ் என்னாச்சு அப்படிங்கிற கேட்குறாங்க. உடனே இல்லை பெரியப்பா கொஞ்சம் வயிற்று வலி பெரியப்பா, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் கட்சி ஆஃபீஸ் வந்து வேறு எல்லாம் அனுப்பிடுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க வந்து வயிற்று வலியாக ஹாஸ்பிட்டல் தனியாக போகிறேன், இந்த மாதிரி ஈஸ்வரியும் உங்கள் அக்காவையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போஸ் வந்து இவங்களை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கிறாரு. இல்லை பெரியப்பா நான் தனியாக போயிட்டு வரேன், சின்ன வயிற்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பும்போது தான் முதல்ல வெளியே கிளம்பி போயிட்டுருக்காரு. அந்த மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி மாமா அந்த மாதிரி மூட்டை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு கிளம்புறாரு. போஸ் வந்துட்டு இப்போ அந்த வீட்டு வேலைக்காரன் தோட்ட வேலைக்காரன் வீட்டுக்கு வந்து போகிறத வந்து தமிழ்ச்செல்வி இங்கேருந்து பார்த்துறாங்க. இவன் எங்கே அங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறாரு போஸு. போயிட்டு வந்துட்டு போஸ் அங்கே வந்து அந்த போதைச்செடி 4 மூட்டை வந்து வச்சுருக்காரு. அந்த 4 மூட்டையில் வந்து 2 மூட்டை தூக்கி காரில் வைக்கும்போது கரெக்டாக போலீஸ் வர வந்துடுறாங்க வீட்டு உள்ள. இப்போ வந்து போலீஸை பார்த்த உடனே போஸுக்கு வந்து கை கால் நடுங்கி போகுது, 10 பேரும் ஆகிறாரு. உடனே காரு பின்னாடி போய் போஸ் ஒழிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க போஸ் பண்ணுறதெல்லாம். இவன் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி இங்கேருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் போலீஸ் வரும். போஸ் வந்து எடுத்த மூட்டை எதுவுமே அப்படியே வச்சுட்டு காரை வலிச்சு வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்தோடனே போலீஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து போதைச்செடி இருக்குது தான் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, அதனால் வந்து நான் சர்ச் பண்ணுறோம், உங்கள் வீட்டை வந்து சர்ச் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற போலீஸ் வந்து ராஜாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் அந்த அப்பத்தை வந்து என்ன பேசுகிறீங்க, இங்கே தெரிஞ்சுதான் வந்துருக்கீங்களா இந்த வீட்டை பற்றி, இங்கே யாரும் அப்படி பண்ணுற வேலையாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்பத்தை வந்து ஒரு சைடு கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஈஸ்வரி வந்து எங்கள் வீடு தான் அப்படிப்பட்ட வீடு கிடையாது, நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா, எங்கள் வீட்டில் வந்து போலீஸ்லாம் இந்த மாதிரி சர்ச் வாரண்ட் வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ஒரு சைடு பேசுகிறாங்க. இந்த சைடு சன்னாசி வந்து என்ன சார் என்ன பிரச்சனை, யாராவது எதிர்கட்சி ஆளுங்க ஏதாவது தூண்டிவிடும் அப்படி கேட்குறாங்க. உடனே சன்னாசி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த நீதிமான் தான் வந்து இந்த வேலையை பார்த்துருப்பான், ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியோட ஹோட்டலில் அடிச்சுன்னு வருது, அவன் தான் செய்தியெல்லாம் வர வச்சு, அவன் பார்த்த வேலையை தான் இருக்கும், போதை பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சன்னாசி வந்து ராஜாங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்கத்தை வந்து ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஓட்டுக்கு வேறு வந்து அந்த நீதிமான் ஊராக காசு வந்துருக்கான். இப்போ ஓட்டு காசு வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் வந்து போதைச்செடி இருக்குன்னு சொல்லிட்டு
நம்ம வீட்டை வந்து பார்த்தா ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இவன் வந்து ஓட்டு வாங்கலாம் சொல்லிட்டு இந்த வேலையை பார்ப்பான் அப்படி சொல்லிட்டு சன்னாசி வந்து பார்த்தா ராஜாங்க சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேச டைமில் சன்னாசி இந்த போலீஸ் வேறு வந்துருக்கு என்னன்னு பார்த்து ஒரு விசாரி சன்னாசி அப்படிங்கிற ராஜாங்கத்திட்ட வந்து பார்த்தா ராஜாங்க வந்து பார்த்தா சன்னாசிகிட்ட சொல்கிறாரு. உடனே சன்னாசி வந்து பார்த்தா போலீஸ்கிட்ட போயிட்டு அந்த சர்ச் வாரண்ட் எடுத்து படிச்சு பாடுறாரு. சர்ச் வாரண்ட் இப்போ லீகலாக தான் இருக்குது. உடனே சன்னாசி வந்து பார்த்தா ராஜாங்கத்திட்ட சொல்கிறாரு, அண்ணா இது வந்து லீகலாக தான் இருக்குது, கரெக்டாக தான் வந்துக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க வந்து சரி ஓகே செக் பண்ண சொல்லு சன்னாசி அப்படி சொல்கிறாங்க. போலீஸும் வந்து பார்த்தா வீட்டு முழுக்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டு முழுக்க செக் பண்ணும்போது எதுவுமே கிடைக்கல. வீட்டு பக்கத்தில் தோட்டக்கார வீட்டில் வந்து பார்த்தா ஒரு சின்னதாக இருக்குது வீடு. அந்த வீட்டில் வந்து போலீஸ் செக் பண்ண சொல்கிறாங்க. போலீஸ் வந்து பார்த்தா முதலே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து போஸ் வந்து பார்த்தா மூட்டை எடுத்து வச்சுது கார் வச்சுட்டு வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே போஸுக்கு வந்து பார்த்தா கைகால் நடுங்க ஆரம்பிச்சுது. இப்போ வீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தா சர்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க அந்த ஒரு வீடு தான் இருக்குது, அந்த ஒரு வீட்டில் தான் நம்ம வச்சுருப்போமே அமௌண்ட்டில் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து பார்த்தா இன்னொரு போலீஸ் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க, சார் இந்த மாதிரி வந்து பார்த்தா வீட்டில் இருக்க ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்புனார்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் வந்து பார்த்தா சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து பார்த்தா அந்த வீட்டை செக் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் கிளம்பி வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ் செல்வி வந்து பார்த்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த வீட்டில் தான் எதனா பொது பொருள் இருக்கும், அந்த போஸ் பையன் அங்கே தான் வந்து பார்த்தா மூட்டை எடுத்து வச்சுருந்தா அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க. தமிழ் செல்வி இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் போய் அங்கே செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது வந்து பார்த்தா அங்கே வந்து பார்த்தா 4 மூட்டை வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. 4 மூட்டை எடுத்து வந்து ராஜாங்கத்துக்கு முன்னாடி வச்சு, சார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து 4 மூட்டை வந்து பார்த்தா போதைச்செடி கிடச்சிருக்கு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க வந்து சொல்கிறாங்க. ராஜாங்கத்துக்கும் சன்னாசிக்கும் ஒன்றுமே புரியல. சன்னாசி ராஜாங்கத்தை பற்றி கேட்குறாங்க, நான் என்னண்ணா இது நம்ம வீட்டில் எப்போ இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்பாத்தை வந்து பார்த்தா கோவப்படுறாங்க. எப்படியப்பட்ட வீடு இந்த வீட்டுள்ள இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த தோட்டக்காரனை வந்து பார்த்தா கூப்பிட்றாங்க. தோட்டக்காரன் எப்படி உங்கள் வீட்டில் இந்த போதைச்செடிலாம் வந்து அப்படிங்கும்போது ராஜாங்க வந்து பார்த்தா தோட்டக்காரனை கூப்பிட்டு கேட்குறாங்க. உடனே தோட்டக்காரன் வந்து பார்த்தா போஸை பார்க்குறாரு. போஸை பார்த்துட்டு வந்து பார்த்தா அமைதியாக நிற்கிற எதுவுமே பேசாமல். இப்போ ராஜாங்க வந்து பார்த்தா கேட்டுனே இருக்கிறாரு, இப்போ நீ சொல்ல போகிறே இல்லையா தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சன்னாசியும் வந்து பார்த்தா கூட சேர்ந்து கேட்குறாரு. அந்த தோட்டக்காரனை போட்டு எல்லாம் மிரட்டுறாங்க. உடனே தோட்டக்காரன் ஒன்றுமே புரியல, நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படிங்கிற போஸ் வந்து பார்த்தா உண்மையை சொன்னேன் அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற போஸ் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. சரி தோட்டக்காரனை மாட்டிட்டு இருக்காரு. இங்கே தோட்டக்காரனும் ஒன்றுமே புரியல என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தோட்டக்காரனை போட்டு மிரட்டுறாங்க. உடனே தோட்டக்காரன் பயத்தில் வந்து பார்த்தா எல்லா விஷயம் சொல்லிடுறான். இந்த மாதிரி வந்து பார்த்தா போஸ் ஐயா தான் வந்து பார்த்தா காரில் ஒரு 4 மூட்டை எடுத்து வச்சாங்க, நம்ம வீட்டில் வந்து பார்த்தா ஏதோ மூலிகை செடியை வந்து பார்த்தா வளர்க்க போகிறீங்களாமே, அதனால் மூலிகை செடியை வந்து பார்த்தா பத்திரமா பார்த்துன்னு சொல்லிட்டு ராஜாங்க எதாவது சொன்னாங்க சொல்லிட்டு போஸ் வந்து பார்த்தா வீட்டில் வந்து பார்த்தா எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். உடனே போஸுக்கு வந்து பார்த்தா கை காலம் அடிக்கும் போச்சு. ஈஸ்வரி வந்து பார்த்தா என்ன போஸ் இதெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன இதெல்லாம் நீயே எடுத்து வந்து வைக்கிற அப்படிமே ஈஸ்வரி வந்து பார்த்தா ஒரு சைடு கேட்குறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு சரியான கோவம் வந்தது. ராஜாங்க சேர்லேருந்து எழுந்து என்ன போஸ் இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிமே கேட்குறாங்க. உடனே போஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறதுல தெரியாமல் தயக்கத்து நின்றுருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தா அந்த போலீஸ் மகாலிங்கம் வேறு கால் பண்ணுறாரு. உடனே காலை வந்து பார்த்தா போஸ் கட் பண்ணி விட்டுறாரு. திரும்ப வர அந்த மகாலிங்கம் வந்து பார்த்தா கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் போஸ் வந்து பார்த்தா எல்லா கால் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே சன்னாசி வந்து பார்த்தா இப்போ எதுக்கு ஒன்று கால் வருது, யார் பண்ணுறாங்க அப்படிமே கேட்குறாங்க. போஸ் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தா பண்ணி விட்டது மகாலிங்கம் அப்படிங்கிறது போஸுக்கு வந்து பார்த்தா இது வரைக்கும் தெரியல. இப்போ போலீஸ் வந்து பார்த்தா ராஜாங்கத்தை பற்றி கேட்குறாங்க, ஐயா என்ன ஐயா சொல்கிறீங்க, இப்போ தோட்டக்காரனே வந்து பார்த்தா இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்கள் பிள்ளை போஸு தான் வந்து பார்த்தா இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ராஜாங்கம் வந்து பார்த்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு, என்ன பண்ணுறது சன்னாசி அப்படிமே கேட்குறாங்க. உடனே சன்னாசி வந்து பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் அவனை வந்து பார்த்தா பிடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற சன்னாசி வந்து பார்த்தா கோவமாக பேசுகிறாரு. உடனே ஈஸ்வரி இந்த பக்கம் ஏங்க நம்ம பிள்ளைங்க அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தா நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளையா இருந்தால் இத்தனை வருஷத்தில் நம்ம வீட்டில் வந்து பார்த்தா இப்படி நடக்காத ஒரு கூத்து இப்போ நடக்குது, இந்த போதைச்செடிலாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க, அது எவ்வளோ பெரிய தப்பு, இத்தனைக்கு இது வந்து இப்போ ஆக்ஷன் டைம், இந்த டைமில் வந்து பார்த்தா இப்படிலாம் நடக்கணுமா அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா சன்னாசி வந்து பார்த்தா ஈஸ்வரியை பார்த்து கேட்டுருக்காங்க. இங்கே ஈஸ்வரிக்கு வந்து பார்த்தா ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம வந்து பார்த்தா போஸை வந்து பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தா யார் நின்று எல்லாத்தையும் பண்ணுறது, இந்த போஸு பையலுக்கு வந்து பார்த்தா அப்போவே சொல்லி புரிய வச்சேனே ஒழுங்காரன்னு தேவலாம் அதுதான் தனியாக பெரிய ஆளாக பண்ண போகிறோம் சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி மாட்டி விட்டானே சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பார்த்தா ஒரு சைடு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாவித்திரி வந்து பார்த்தா ஈஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது, போஸ் வர மாட்டிக்கிட்டேன், இப்போ நம்ம என்னக்கா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிகிட்ட சாவித்திரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இது எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துருப்பாங்க, ஐயா எங்களுக்கு நேரமாகுது ஐயா, நான் வந்துருப்பேன், இப்போ யாருனா ஒருத்தர் பிடிச்சிட்டு போனோம் வீட்டில் யார் பதிவு வச்சா சொல்லிட்டு இப்போ உண்மையான சாட்சி வந்து பார்த்தா யாருன்றது தோட்டக்காரர் சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் போலீஸ் வந்து பார்த்தா கேட்குறாங்க, நான் வந்து போஸை பிடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்க மாதிரி. ராஜாவும் சன்னாசியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற சொல்லிடுறாங்க. உடனே
போலீஸ் வந்து போஸை கைது பண்ணி காரில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்து யாருக்குமே ஒன்றுமே புரியல. இங்கே ராஜாங்க வந்து ஒரு சைடு கோவமாக உட்காந்துருக்காரு. சன்னாசி வேறு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. சன்னாசி ஈஸ்வரி பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அவன் பையன் பண்ணுறதுன்னா நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறவங்க. இந்த சன்னாசி வந்து பேசிகிட்டு இருக்காரு. சேது இடத்துல வந்து அந்த போஸை வச்சு அந்த போஸை வந்து தேவையெல்லாம் வேலை பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டான். இப்போ எலெக்ஷன் வந்து ஓட்டு வேறு நடக்க போகுது. இப்போ யார் வந்து ஓட்டு போடுவான் நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு? நம்ம அண்ணன் வந்து ராஜாங்க அண்ணன் வந்து எவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஊருக்குள்ளே. இப்போ அவருக்கு தலைவரும் ஏற்படுத்திட்டானே இந்த சன்னாசி, இந்த போஸ் பையன் அப்படிங்கிற மாதிரி சன்னாசி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இது மேலே வந்து ராஜாங்க என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும்.